நம்மில் பலருக்கு ஒரு கட்டத்துல இந்த கேள்வி மனசுல ஓடியிருக்கும். இந்த உலகத்துல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனையை கடந்து போறேன்? ஒருவேளை அல்லாஹ் என்னை மறந்துவிட்டாரா? இல்ல என்னை நேசிக்கவில்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவேளை உங்க மனசுக்குள்ள கடந்த வாரம் அல்லது இந்த வாரம் கூட ஓடியிருக்கலாம். அப்படி ஓடியிருந்தா ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்துவிட்டு நிதானமா கேளுங்க. நாம் எல்லோருக்குமே இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கும். அது இயல்புதான். ஆனால் குர்ஆன் நமக்கு சொல்றது வேற. அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான தெளிவான பிரகாசமான அறிகுறிகள் நம்மோட அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிறோமா இல்லையாங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. உங்க மேல அவருடைய அன்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கான பதில் இதுல இருக்கு. இந்த 7 அறிகுறிகளும் உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் நம்பிக்கையையும் கொடுக்குமான்னு நம்புறேன். முதல் அறிகுறி கேட்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதோட சக்தி, அதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றார் தெரியுமா? நன்மை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க. நேத்திக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கப் சூடான தேநீர் வாங்கி கொடுத்தீங்களா? இல்லன்னா பஸ்ஸுல ஏறும்போது ஒரு வயசான பெரியவர் கையில் இருந்த பையை வாங்கி நீங்க தூக்கி கொடுத்தீங்களா? இல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்லன்னா யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்லை ஒரு புன்னகை, அதுவும் ஒரு நன்மைதான். இதுல எந்த ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் சரி, அந்த சின்ன சின்ன செயல்கள்தான் உங்களை முஹ்சினுங்கிற லிஸ்ட்ல சேர்க்கும். முஹ்சின்னா யாரு? நன்மை செய்பவர்கள், அழகாக நன்மை செய்பவர்கள், முழு மனதோட நேர்மையோட நன்மை செய்பவர்கள். அதாவது அல்லாஹ் உங்களை நேசிக்கத் தொடங்கிட்டார்னு அர்த்தம். இதை சும்மா சின்னதா நினைக்காதீங்க. ஒரு செயலோட அளவு முக்கியம் இல்லை. அந்த உள்ளத்தோட நோக்கம், அந்த உள்ளத்துல இருந்து வந்த அந்த தூய்மையான எண்ணம், அதுதான் முக்கியம். ஒரு சின்ன விதை ஒரு பெரிய மரமா வளர்ந்து பலருக்கும் நிழல் கொடுக்கிறது போல உங்களுடைய இந்த சின்ன நன்மை அல்லாஹ் கிட்ட ஒரு பெரிய மதிப்பை பெறும். இரண்டாவது அறிகுறி பாவ மன்னிப்பு. அதாவது மனப்பூர்வமான மன்னிப்பு கோருதல், பாவங்களிலிருந்து திரும்புதல். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு செய்பவர்களை நேசிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம். நேத்திக்கு யாரைப் பார்த்தோ கோபமா பேசிட்டீங்க? இல்ல ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? இல்ல உங்க கடமைகளை கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டீங்க? இப்போ அத நினைச்சு உங்க மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், ஒரு குற்ற உணர்வு. அந்த கஷ்டம் உங்களை சும்மா விடாம நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு இட்டுச் செல்லுது. அதுவே தப்பா? உங்க கண்ணீர், உங்க வாய் விட்டுச் சொல்லும் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன் என்ற வார்த்தை, உங்க ராத்திரி தொழுகையில நீங்க கேட்கும் மன்னிப்பு, இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது இவன் என்னை நேசிக்கிறான், அதனாலதான் தன் தவறை உணர்ந்து என் பக்கம் திரும்புறான், இவன் என் நேசத்துக்கு உரியவன் என்று அல்லாஹ் சொல்ற நேரம் அது. மூன்றாவது அறிகுறி தூய்மை. அதே குர்ஆன் வசனம் தொடர்கிறது, அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கிறார். இப்போ இந்த தூய்மைங்கிறது வெறும் தொழுகைக்கு முன் செய்யும் சுத்திகரிப்பு மட்டும் இல்லை. இது அதைவிட ரொம்ப ஆழமானது, விரிவானது. உங்க உடல் சுத்தமா இருக்கணும், உங்க உடை சுத்தமா இருக்கணும், உங்க வீடு சுத்தமா இருக்கணும், உங்க சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் புறத் தூய்மை. ஆனால் இதைவிட முக்கியமானது என்ன தெரியுமா? அகத்தூய்மை. உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வர்ற விஷயங்கள், உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் அது ஹலாலானதா? உங்க நண்பர் கூட்டம் அவங்க நல்லவங்களா? உங்க நாக்கு அது பொய் பேசுதா, புறம் பேசுதா? உங்க காதுகள் அது தேவையில்லாததை கேட்குதா? இதெல்லாம் சுத்தமா இருக்கா? ஒரு நாளைக்கு 5 நேரம் உழு பண்ணும் கை பொய் எழுதும் எழுத்தை எடுக்குமா? எடுக்காது. ஒருவன் உள்ளம் சுத்தமா இருந்தா அவனோட செயல்களும் சுத்தமா இருக்கும்.
பொறாமை, கோபம், வஞ்சம், ஆணவம், இந்த மாதிரி தீய குணங்கள் எல்லாம் உங்க உள்ளத்திலிருந்து நீங்கி தூய்மையான எண்ணங்களோட நீங்க வாழும்போது அதுதான் உண்மையான தூய்மை. அந்த அளவுக்கு உங்க உள்ளம் சுத்தமா இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு பிரகாசமான சிக்னல் அது. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அழகான அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும். அடுத்த அறிகுறி ரொம்ப அழகான ஒரு அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கும்போது ஜிப்ரீலிடம் வானவர் தலைவர் சொல்கிறார், நீயும் இவனை நேசி. பிறகு ஜிப்ரீல் பூமிக்கு வந்து இவனை நேசியுங்கள் என்று சொல்கிறார். அதனால மக்களும் இவனை நேசிக்கிறார்கள். முஸ்லிம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! உங்களுக்கு ஏன் தெரியாமல் உங்க நெருங்கிய நண்பர்கள் உங்களை மதிக்கிறார்கள், உங்க குடும்பம் உங்களை மதிக்கிறது, உங்க குழந்தைகள் உங்களை நேசிக்கின்றன. உங்க மேல ஒரு தனிப்பட்ட அன்பு, ஒரு மரியாதை அவங்க மனசுல இருக்கும். இது ஒரு ரிப்ளக்ஸ். நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது அது உங்களுக்கே தெரியாம உங்க சுத்தி இருக்கிறவங்க மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும். அவங்க உங்களை நம்புவாங்க, உங்களை ஆதரிப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அன்பு இல்ல, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார், அதனால்தான் மக்களும் உங்களை நேசிக்கிறார்கள். இது உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியையும் சமூகத்துல ஒரு நல்ல இடத்தையும் கொடுக்கும். இது அல்லாஹ்வோட நேசத்துக்கான ஒரு வெளிப்படையான ஆனால் மறைமுகமான அடையாளம். இந்த அறிகுறிகள்ல எத்தனை உங்க வாழ்க்கையில இருக்கு? உங்களுக்கே தெரியாம எத்தனை அறிகுறிகளை நீங்க ஏற்கனவே கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க எண்ணங்களை, உங்க உணர்வுகளை பதிவு செய்ய மறக்காதீங்க. என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும்போது உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது? இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒருவிதமான தவிப்பும், நேற்றைய பிரச்சனைகளின் தொடர்ச்சியான சோர்வும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா? செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை போலவும், தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு கடல் போலவும் தோன்றி, நாளை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் சக்தியெல்லாம் குறைந்தது போல உணர்கிறீர்களா? நம்மில் பலரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம். கவலைகள், கடன் சுமைகள், குடும்பப் பாரங்கள், உடல்நலக் குறைபாடுகள், மனதில் இனம் புரியாத ஒரு அழுத்தம். இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான அச்சத்தோடும் ஆற்றாமையோடும் கடந்து செல்கிறோம். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரின் காலை பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் நாளை அளவற்ற வெற்றி